exercise 2.6 10th sum. A brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. Okay, அப்போ என்ன கொடுத்திருக்காங்க? A brick staircase has a total of மொத்தம் total 30 steps இருக்கு. brickனா செங்கல் தானே, அப்போ அதோட staircase steps. ஓகே, staircaseனா steps தானே, அப்போ டோட்டலாக 30 steps உள்ள 30 steps நமக்கு மேக் பண்ணுறாங்க இல்லையா, அது brick யூஸ் பண்ணி 30 steps பண்ணுறாங்க. அதில் the bottom step 30 ஸ்டெப்னா நமக்கு இப்படி தானே இருக்கும், இப்படியே போயிட்டு இருக்குது, 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஏட்டம் பாட்டம் ஸ்டெப்ஸில் வந்துட்டு 100 bricks தேவை. பாட்டம் ஸ்டெப்ஸில் 100. ஈச் சக்ஸசிவ் ஸ்டெப் ரெக்வயர்ஸ் 2 bricks less than the previous step. அப்போ ஓரோ ஸ்டெப்பு முன்னாடி வருதுல, அதில் வந்துட்டு 2 bricks நமக்கு லெஸராக இருக்குது. அப்போ இங்கே 100னா அடுத்த ஸ்டெப்புக்கு எத்தனை bricks வச்சுருப்பாங்க? 98. அடுத்து வந்துட்டு 96. அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. டோட்டலாக 30 ஸ்டெப்ஸு. இப்போ கொஸ்டின் கிளியர் ஆயிடுச்சுல. A brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. பாட்டமில் 100 bricks இருக்கு. Each successive steps requires 2 bricks less than the previous steps. previous step காட்டிலும் 2 bricks லெஸ்ஸராக இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, how many bricks are required for the topmost step. topmost stepனா ஏட்டோ மேலே வர ஸ்டெப்பு, அதாவது 30th ஸ்டெப் தானே, மொத்தம் 30 ஸ்டெப் தானே. அப்போ அந்த 30th ஸ்டெப்பில் எத்தனை பிரிக்ஸும் கண்டுபிடிக்கணும். அடுத்து how many bricks are required to build the staircase. அப்போ டோட்டலாக செகண்ட் சப்டிஷன் என்னது, how many bricks are required to build the staircase. அப்போ ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவை அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, how many bricks are required for the topmost step. டாப்பாக இருக்கிற ஸ்டெப்பில் எத்தனை பிரிக்கு. அப்போ நமக்கு என்னது, இப்போ 100 இந்த சொல்யூஷன் எழுதிட்டு ஸ்டெப் செய்யல புரியும். என்னன்னு கொஸ்டின் கிளியர்னா ஆன்சர் செஞ்சிடலாம். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சால் போதும். அப்போ சொல்யூஷனில் நம்ம கொடுத்துருக்கிறது 100, 2 மைனஸ் ஆகிட்டே வருது. அப்போ 100, 98, 96 எக்ஸெட்ரா டோட்டலாக 30 ஸ்டெப்ஸு. அப்போ T1, T2, T3 எக்ஸெட்ரா 30, T30 வரைக்கும் தான் இருக்குது. T30 என்னன்னு தெரியாது, இப்படியே நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இதில் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த இந்த 30th டேர்ம் தான் என்ன கேட்குறாங்க, ஏன்னா டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு எத்தனை பிரிக்ஸ். அப்போ இந்த 30th டேர்மில் எத்தனாமத்த நம்பர், இங்கே என்ன எத்தனை பிரிக்ஸ் வேணும் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க என்னது, 30th டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். 30th டேர்முங்கிறது எந்த இதில் வருது, போன எக்ஸைஸில் நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அது சம் கேட்கல. இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 30th டேர்ம், அதாவது டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் எத்தனை பிரிக்ஸ் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 30th டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், கொஸ்டின் கிளியர் ஆகணும். ஓகேவா, அப்போ இங்கே 30th டேர்ம் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கொஸ்டின் நமக்கு ரீட் பண்ணவே தெரியும், கண்டிப்பாக அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். இது எழுதிக்கணும். ஏன் இது எழுதுறோம்னா, நெக்ஸ்ட் எக்ஸைஸ் படிக்கல உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும், ஜிபி படிக்கல, அதுக்கு தான் இந்த ஸ்டெப் எழுதுறோம். ஓகேவா, அப்போ இட் இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். ஏன்னா 2 2 ரெடியூஸ் ஆகிட்டு வருது, கண்டிப்பாக காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் தான். அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்கிறோம் கிளியர் ஆயிடுச்சுல, சம் கண்டுபிடிக்கல. 30th ஸ்டெப்பில் தான் எத்தனையும் கேட்டிருக்காங்க. அப்போ 30th டேர்ம் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். 30th டேர்ம்னா என்னது, nth டேர்ம் ஃபார்முலா நம்ம போன எக்ஸைஸில் படித்தோம்ல, என்னது, Tn ஈக்குவல் டு A + n-1 × D. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு என்னதெல்லாம் வேணும் நமக்கு, ADN தான் வேணும். 30th டேர்ம்னா n வந்து 30, ஏங்கிறது ஃபஸ்ட், இது ஃபஸ்ட் டேர்ம் என்னது 100, டிங்கிறது வந்து காமன் டிஃப்ரென்ஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், அது 98 மைனஸ் 100, அப்போ -2. அப்போ ஏன் தெரிஞ்சிருச்சு, டி தெரிஞ்சிருச்சு, என் தெரிஞ்சிருச்சு. இனி என்னது நமக்கு 30th டேர்ம்னா nth டேர்ம் ஃபார்முலா தான், Tn. அப்போ டிஎனுக்கு என்ன ஃபார்முலா, Tn ஈக்குவல் டு A + n-1 × D. அப்போ இங்கே என்னங்கிறது 30 தானே, T30 ஈக்குவல் டு ஏக்கு, ஏ தான் நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் என்னது 100 + 30 - 1 × Dங்கிறது -2. அப்போ 100 + 30 - 1 29 × -2. அப்போ 100 + 29 × -2 இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு ஆகிடும். 29 × 2 58. அப்போ T30 ஈக்குவல் டு 100 - 58 எவ்வளோ, 42. அப்போ T30ங்கிறது 42 தெரிஞ்சிச்சு. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்னது, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப். டாப் மோஸ்ட் ஸ்டெப்னா 30th ஸ்டெப்பில் எத்தனை பிரிக் வேணும், 42. புரிஞ்சதில்ல, அதாவது 100, 98, 96 2 2 லெஸ்ஸராக வருங்கிறாங்களே, அப்படியே வரையில் 30th ஸ்டெப்பில் எத்தனை பிரிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 42 பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்போ அதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின். அதுக்குள்ள ஆன்சர் தான் 42 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். therefore நம்பர் ஆஃப் bricks required for the topmost step are 42. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? டோட்டலாக எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுது, அதான் செகண்ட் கொஸ்டினாக இருந்தது. how many bricks are required to build the staircase. ஸ்டேர்கேஸை பில்ட் பண்ணுறதுக்கு, அதான் அந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாக பில்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பிரிக்ஸ் அப்படின்னா டோட்டல் பிரிக்ஸ் தானே. டோட்டல்னு என்னது? சம். டோட்டல் எத்தனை பிரிக்ஸ்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 100, செகண்ட் இதில் 98. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணும், அப்போ தான் டோட்டல் தான் கேட்குறாங்க. கிளியர் ஆச்சுல? அப்போ டோட்டல்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? SN. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ SN ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. அப்போ S என்னங்கிறது 30 தானே. S30 ஈக்குவல் டு 30/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏக்கு பவர் 100 ப்ளஸ் 30 - 1 இன்ட்டு டிக்கு பவரும் -2 which is equal to 30/2 எவ்வளோ? 15. 15 into 2 into 100 200 plus 29 into -2. இப்போ 15 into 200 29 into -2 -58. இப்போ 15 into 200 -58 எவ்வளோ? 142. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணல கிடைக்கிற ஆன்சர் 2130. தட் மீன்ஸ் டோட்டல் 30 ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணுற பிரிக்ஸ் எவ்வளோனா 2130 பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ அதான் எழுதியிருக்கோம். therefore number of bricks required to build the staircase. staircase பில்ட் பண்ணுறதுக்கு டோட்டல் bricks எவ்வளோ? 2130. ஓகே, அப்போ இந்த சம்மம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா 30th டேர்ம் மட்டும் என்னென்னு கேட்டிருந்தாங்க, அது T30. செகண்ட் சப்டிவிஷன் டோட்டல், அது S30. அது ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே.